கர்நாடக அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்கப்படுவதை அடுத்து ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 25,000 கன அடியை தாண்டியது. மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நவீன் ஜார்ஜ் வழங்கி கேட்கலாம். நவீன் ஜார்ஜ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கர்நாடகா, கேரளா மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து உள்ளதால் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு, வயநாடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கர்நாடகா மாநிலத்தில் உள்ள கபினி அணை தனது முழு கொள்ளளவான 84 அடியில் 83.43 அடி வரை நீர் நிரம்பி உள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணை தனது முழு கொள்ளளவான 124.80 அடியில் 106 அடியை எட்டியுள்ளது. இதனால் கபினி அணையில் இருந்து வினாடிக்கு 25,000 கன அடியும், கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 556 கன அடியும் உபரி நீர் தமிழகத்திற்கு வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நீர்வரத்து 25,556 கன அடியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. கர்நாடகா அணைகளில் இருந்து வெளியேற்றப்பட்டு வரும் உபரி நீர் நேற்று மாலை முதலே தமிழக எல்லையான பிலிகுண்டுலுக்கு வந்தடைந்தது. நேற்று மாலை நிலவரப்படி 15,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை 6 மணி நிலவரப்படி 19,000 கன அடியாகவும், தற்போதைய நிலவரப்படி 20,000 கன அடியாகவும் அதிகரித்துள்ளது. இந்த நீர்வரத்து காரணமாக ஒகேனக்கலில் உள்ள 5 அருவி, சினி அருவி, மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மேலும் நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்கவும், ஆற்று பகுதிகளிலும் அருவி பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர்.